ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 63:1 தாவீது சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையை சொல்கிறார். என் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா தண்ணீர் இல்லாத நிலம் போல் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. அதை நீங்க சுருக்கி பார்ப்பீர்கள் என்றால் என்ன சொல்றான்னா, என் வாழ்க்கை நீர் இல்லாத நிலம் போல, தண்ணீர் இல்லாத நிலம் போல வறண்டு போய் இருக்கிற என் வாழ்க்கை இதை மாற்றும் என்று அவன் ஜெபம் பண்றான். நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது, தண்ணீர் இல்லாத நிலம் போல் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது, குறைவுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது, தேவை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவன் சொல்கிறான், ஆமாம் என் வாழ்க்கை ஒரு தண்ணீர் இல்லாத நிலம் போல இருக்கிறது. அந்த நிலத்துக்கு தண்ணீர் இருந்தால் அது மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். தண்ணீர் இல்லாதனால அந்த இடம் வறண்டு போய் இருக்கிறது. இப்போ வறண்ட வாழ்க்கைக்கும் தண்ணீர் இல்லாத ஒரு நிலத்துக்கும் தாவீது தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு கர்த்தர்ட்ட கதறுகிறார். ஆண்டவரே, மானானது நீருடைய தண்ணீருக்காக வாஞ்சிப்பது போல என்னுடைய தேவைக்காக, என்னுடைய காரியங்களுக்காக, என்னுடைய குறைவுகளுக்காக தகப்பனே நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படி சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறாரு? செபிக்கின்றார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் வாக்கு என்ன சொல்லுகிறது என்றால், அப்போ தண்ணீர் இல்லாத உன் நிலம் தண்ணீரால் நிரம்பும். ஆமென். அதான் வாக்கு. இந்த மாதம் வாக்கு தத்தம் என்று பார்க்கிறோம். புரியுதுங்களா? நீங்கள் சிம்சோன் எடுத்துக்காங்க. நியாயாதிபதி புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் நீங்கள் 18-19 படிச்சு பாருங்க. படிங்க. அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. யாரை கூப்பிட்டா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில விழ வேண்டுமோ என்றான். இப்போ பாருங்க என்ன செஞ்சான்னா, கர்த்தர் அவனை ஒரு தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டான். ஆனால் இவனுக்கு என்ன 1000 பேர் அடித்தான். அப்போது வேர்வெல்லாம் போயிருக்கும், தாகம். இப்போ இந்த தாகம் அவன் ஜீவனை எடுக்க நிற்குது. எதை எடுக்க நிற்குது? இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கையில், பெலிஸ்தேர் கையில் ஒரு ரட்சிப்பு வந்துட்டு, ஒரு விடுதலை வந்துட்டு, எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு, நோயிலிருந்து, வியாதியிலேருந்து, பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைச்சிட்டு, இல்லை கடத்திலேருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. ஆனால் இப்போ என் ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த தாகத்தால என் ஜீவன் என்ன போயிடும்? செத்துரும். ஆனா இப்போ தாகத்துக்கு பக்கத்துல என்ன இல்லை? தண்ணி இல்லை. அதான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய விடுதலை கொடுத்த கர்த்தர், இந்த விருத்த சேதனை இல்லாதவன்ட நான் அந்த இடத்துல செத்தனா இவனு எங்களை நகைப்பானே அப்படி சொல்லி கர்த்தரை நோக்கி என்ன செய்றாரு? அவர் செபிக்கிறாரு. அந்த வறண்ட இடத்துல கர்த்தர் எதை உண்டாக்குறாரு? அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. தண்ணீர் எங்க ஓடி வந்துச்சு? பள்ளத்தாக்குல இருந்து. சிம்சோனால எழும்ப முடியல. இப்ப தண்ணி எங்க ஓடி வருது? சிம்சோன் கிட்ட. சிம்சோன் வாய் வச்சு குடிக்கிற அளவுக்கு தண்ணீர் அவன் பக்கத்துல வந்துட்டு, அதை குடிச்ச உடனே தான் அவனுக்கு என்ன வந்தது? தெளிவு வந்தது, ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். அப்போ நம்ம வாழ்க்கையில குறைவுகள், வறட்சிகள் இப்படியே வாழக்கூடாது. ஏசு ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கக்கூடாது?
அது ஜீவனுக்கு ஏதுவாய் போயிடுறது பார்க்கிறோம். நம்ம தாகம் என்பது என்னதான், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் நிற்கிறதும் அது ஒன்று தான். தாகத்துக்கு ஏதுவாக இருக்கும். நம்ம தேவை சந்திக்கப்படணுங்கிற ஒரு வாஞ்சை இருக்கும், ஏக்கம் இருக்கும், அது சந்திக்கப்படணும். இந்த இடத்துல சந்திக்கப்படட்டா சிம்சன் உயிர் என்ன ஆயிருக்கும்? செத்து போயிருப்பான். சத்துரு தூசிச்சிருப்பான். ஆமே. அப்போ விடுதலை கொடுத்துட்டார், எதிரியிடம் இருந்து விடுதலை கொடுத்துட்டாரு. ஆனாலும் ஒரு குறை, தாகம் அவனுக்கு. அந்த இடத்துல அவனுக்கு தண்ணி கொடுக்க யாருமே இல்லை. இவன் ஒருவனா நின்று தான் 1000 பேரை கொண்டு இருக்கான். இவன் எத்தனை பேரா நின்று கொண்டான்? ஒருவனா தான் நின்று. இப்போ சிம்சோனுக்கு உதவி செய்யறதுக்கு பக்கத்தில் யாருமே கிடையாது, வரமாட்டானுவன். ஏன்னா 1000 பேர் குவியலாக கொண்டு குவிச்சு வச்சிருக்கிறான். ஒரு தாடை எலும்பெடுத்து அடிச்சுன்னு வைக்கணும். 1000 அடி அடித்தானே பாருங்க. ஒரு அடி நம்ம எத்தனை அடி அடித்தா நமக்கு ஒரு 100 அடி அடிச்சிங்களா உங்களுக்கு தாகம் வருமா வராதா? நான் அடிக்கிறதே இல்லை, எனக்கு எங்கே தாகம் வர்றது? ஆமாம், 1000 அடி என்ன அடி அடிச்சிருப்பான். ஒரு அடியில் ஒரு ஆள் காலி ஆகிறான். அடி எப்படி விழும்? அப்படியே தொட்டு பார்த்துருப்பானோ, முழு பிளத்தை நான் கூட்டி அடிச்சிருப்பான். இல்லை அவனை இவனை கொண்டுருவானுவேன், அப்படிதானே? ஆனாலும் தாகம். அப்போ இடம் எப்படிப்பட்ட இடம்? தண்ணீர் நிற்கிற இடத்துலயா இருக்கிறான், வறண்ட இடத்துல கிடக்கான். இப்ப யார் தண்ணீர் கொடுக்கிறது? ஆனா தண்ணீர் யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்ட்ட இருக்கிறது. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் என்ன செய்றான்? செபிக்கிறான் என்று பாய்க்கணும். ஆமென். ஜெபம் பண்றான்னு பாய்க்கணும். அப்ப நம்மளை என்ன செய்யணும்? நம்ம தாகம் தீர நம்ம என்ன செய்யணும்? செபிக்கணும். இதனால தான் சபைக்கு ஜெபம் பண்ண வாங்க, நம்ம பலிபட ஜெபம் வாங்க, வெள்ளிக்கிழமை வாங்க, சனிக்கிழமை வாங்க, அப்படி நம்ம 10 to 4 அப்படி நம்ம வைக்கிறோம். அமாவாசை ஜெபம் என்பது எப்போ? அமாவாசை ஜெபம் அடுத்த வாரமா? வரத வேலைக்கிழமையா? மறந்துட்டீங்க. சாத்தா மறக்க வச்சுருவான். அமாவாசை ஜெபம் எப்போ? வர்ற வேலைக்கிழமை 6 to 8 வர. ஆமே. என்ன செய்யணும்? ஜெபத்துக்கு வரணும். ஆமே. ஜெபம் பண்ண வரணும். இதெல்லாம் முக்கியமான. நாங்கள் ஏன் வைக்கிறோம்னா முக்கியம். இந்த ஜெபங்களாம் செபிக்கணும். இப்போ சிம்சன் ஜெபம் பண்ணாம இருந்தா தண்ணி வந்திருக்குமா? அப்ப ஆண்டவர் பொல்லாத ஆண்டவரா? ஆமே. ஆண்டவர் கேளுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு, தட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமே. சோத்திரம். என்ன செய்யணும்? தட்டணும், கேட்கணும், தட்டிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் அதை கூட்டம் இது கூட்டம். அழுற பிள்ளை தான் என்ன செய்யும்? கேட்கும். ஆமே. அமைதியாக ஒரு பிள்ளை இருந்தால் அதை தேடவே மாட்டாங்க. ஆமே. தோத்திரம். அதனால என்ன செய்யணும்? கேட்கணும். என்ன செய்யணும்? கேட்கணும். இவன் கேட்டான். கர்த்தர் என்ன செஞ்சாரு? பள்ளத்தாக்கில் நீர் ஊற்ற என்ன செஞ்சார்? பிளக்க செய்தார். அந்த தண்ணி எங்கே ஓடிச்சுது? சிம்சன்ட்ட போச்சுது. என்ன செய்யுது? அதை குடிச்சான், பிழைச்சான்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கணும். என்ன செஞ்சான்? பிழைச்சான்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கணும். புரியுதுங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெபம் பண்ணணும். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம சபையில் அநேக ஜெபங்களை வச்சுக்கிட்டு இருக்கோன்னு பாய்க்கிறோம். ஆனால் நீங்கள் வருவது குறைவாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது, அது நல்லதல்ல. ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சுவிசேஷ ஊழியத்துக்கு யார் வரலையோ உங்களுக்கு கர்த்தர் அவன் சொல்கிற மாதிரி பெரம்போட வரணுமா, நான் ஆசீர்வாதத்தோடு வரணுமான்னு ஆண்டவர் கேட்கார். என்னது வரணும்? சுவிசேஷ ஊழியத்தில் கலந்துக்காங்க. ஆமென். வேலைக்கிழமை ஆமென் ஜெபத்தில் கலந்துக்காங்க. வேலைக்கிழமை கட்டாயம் அமாவாசை இருக்கும், கலந்துக்காங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிளைமேட் ரொம்ப சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. சரி, சோத்திரம். ஆமென். புரியுதுங்களா? அப்போ தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். எலிசா சொல்றான் பாருங்க, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் என்ன செய்யும்? நிரம்பும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. தண்ணீரால் என்ன செய்யும்? நிரம்பும். இதை கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும். இந்த யோசபாத்து இப்போ ஆகாப்
பையன்தான் கூப்பிடுறான், யுத்தத்துக்கு வாணி கூப்பிடுறான். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா கூப்பிடுறான். இந்த யோசபாத்து எப்படின்னு தெரில, அப்பா கூட போய் யுத்தத்தில் மாட்டி தப்பி பிழைச்சான். ஆகாப்போட போனான், தப்பி என்ன செஞ்சான், பிழைச்சான்னு பாய்க்கிறோம். ஆனா ஆமா, அப்ப இறந்து மகன் எதுக்கு யுத்தத்துக்கு கூப்பிடுறான் அப்படின்னா, மோவாப் ராஜா இவனுக்கு கப்பம் கட்டினா, அப்பா இறந்த உடனே கப்பம் கட்டுறது நிறுத்திட்டு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன செய்யணும், இவன் யுத்தத்துக்கு வாரான். யார்? இஸ்ரவேல் ராஜா யுத்தத்துக்கு வாரான், பையன் வாரான். இப்போ இவன் கூப்பிடுறான், உடனே அதே பதில தான் சொல்கிறான், என் ஜனம் உன் ஜனம் என் குதிரை, அப்படிதான் பாடுறான். பாடி வந்துடுறான். அதோடு சேர்ந்து இன்னொரு ராஜா வரார். யாரு? ஏதோம் ராஜா வரார். ஏதோம் யாரு? ஏசாவின் சந்ததி. அவரும் என்ன இவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்க, ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ யோசபாத்து இவங்க அப்பா கூட சேர்ந்து சிக்கல்ல மாட்டோமே, இப்போ பையன் கூட போகலாமா அப்படின்னு கூட திங்க் பண்ணலை. என்ன செய்யல, திங்க் பண்ணலை. இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து யோசபாத்து ஜெபிக்கிறவன், இவன் ரைட் இல்லை, ஏதோம் இல்லை. இந்த 3 பேரும் இந்த யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பாக கர்த்தர்ட்ட கேட்கல. கர்த்தர்ட்ட கேட்டாங்களா? நீங்க வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் 8-9 வாசிங்க. எந்த வழியாய் போவோம் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் ஏதோம் வனாந்தர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது, 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. டக்கட்டான்னு ஓடுறீங்களா? 7 நாள் பிரயாணத்துல வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது, அவர்களை பின் செல்கிற இராணுவம் மிருக ஜீவன்களுக்கு என்னது இல்லாம போச்சது? தண்ணீர் இல்லாம போச்சது. தண்ணீர் இல்ல. 10வது வசனம் படிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், இல்லைங்க பாருங்க, அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா என்ன சொல்ற, ஐயோ, இந்த 3 ராஜாக்கள் யாரு? இஸ்ரவேல் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, 3 ராஜாக்களை கர்த்தர் எதிரியின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். இது உண்மையா? இன்னைக்கு நம்மள அப்படிதான் சொல்றோம். கர்த்தர்ட்ட எந்த காரியத்தையும் கேட்காம போறது, கேட்காம செய்யறது, செஞ்சுட்டு கடைசியில் யாரை போட்டுறதும்? கர்த்தர். யாரு? கர்த்தர். கர்த்தர் காப்பாத்திருக்கலாமே, கர்த்தர் விடுவித்திருக்கலாமே, கர்த்தர் என்ன செஞ்சார், சும்மா இருந்தாரே, இப்படிலாம் பேசக்கூடாது. பாவம். என்னது? பாவம். இப்போ கர்த்தர்ட்ட கேட்கல. இப்போ உங்க பிள்ளை உங்ககிட்ட கேட்காம ஒரு இடத்துக்கு போயிட்டு சொல்லுது, எங்க அப்பா அம்மாவெல்லாம் தான் இப்படி ஆகி போச்சு. பிள்ளை கேட்டுச்சா? யார் மேல வரும் பலி? கேட்காம போனது யார் தப்பு? ஒன்றும் சொல்ல மாட்டிய, பிள்ளை மேல் தப்பு. இப்போ அவன் சொல்றான், படு பாவத்தின் மேல் பாவம், திரும்பவும் கர்த்தரையே குற்றம் சாட்டுறான். ஒருபோதும் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, கர்த்தரை துளி அளவும் குறை சொல்லாதீங்க. குறைகள் நம் பட்சத்தில் இருக்கும், அதை சரி பண்ண முன்வாருங்கள். ஏன்னா அவர் பரிசுத்தர், நம்ம பரிசுத்தத்தில் குறைவா இருக்கும். அவர் உண்மையுள்ளவர், நம்ம உண்மையில குறைவா இருக்கும். அவர் பூரண நீதியுள்ளவர், நம்ம நீதியில என்ன பண்ணிருக்கிறோம்? குறைவா இருக்கும். மனுபுத்திரர் உண்மையில நீதியில பரிசுத்தத்தில் குறைந்திருக்கிறார்கள், நிறைவா இல்லை. அப்ப குறைவுகள் நம்மிடத்துல இருக்கிறது. ஆனா நிறைவுள்ள இயேசுவை குறை சொல்லக்கூடாது. ஆமென். அதனால யோபு குறை சொல்லலை. யோபு குறை சொன்னானா? இல்லை. புரியுதுங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கர்த்தரையோ மற்ற காரியத்தை கர்த்தர் இப்படிதான் நடத்துகிறார்
அப்படின்னா அப்படி இந்த நடத்தி விட்டுற வேண்டியதான். சோத்திரம். அது நன்மையா இருக்கும். அது எப்படி இருக்கும்? நன்மையா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இப்ப 3 பேர் இவன் கூப்பிடுறான். யார் கூப்பிடுறா? இஸ்ரவேல் ராஜா தான் கூப்பிடுறான். இவன் வாரான். யூதாவின் ராஜா யோசபாத் வாரான். அதோட ஏதோம் ராஜாவும் வாராங்க. கர்த்தர்ட்ட 3 பேரும் கேட்கல. ஆனா இந்த பொய்யன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் எதிரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே. அவர் கூப்பிட்டாரா? போங்கன்னு சொன்னாரா? இப்படி பொய் சொல்லலாமா? ஆமென். தவறு. இந்த மாதிரி ஆளுகிட்ட யோசபாத்து கூட்டு வைக்கலாமா? வைக்கலாமா? வைக்கக்கூடாது. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பன் தீர்க்கதரிசிகளிடத்துக்கும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்துக்கும் போ. பாகால் தீர்க்கதரிசி சொல்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு வரவழைத்தார் என்றான். திரும்பவும் சொல்றான் பாருங்களா, அவர் வரவழைத்தாரா? சரி. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்ப என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். போதும் பாருங்க. இப்ப நீங்க அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தண்ணீர் பள்ளத்தாக்கு வந்து என்ன செஞ்சது? மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அப்ப அந்த தேசமே தண்ணீரால் நிரம்பிற்று. இதனால சாக இருந்த ஆடு மாடு மிருக ஜீவன் இராணுவ வீரர்கள் எல்லாம் குடித்து பிழைத்தார்கள். 2வது, எதிரியின் மீது வெற்றியை பெற்றார்கள். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க? பிழைச்சாங்க, உயிர் பிழைத்தார்கள். இந்த தண்ணீர் வராதிருந்தா குதிரை எல்லாம் குதிரைப்படா விட்டு, அப்படிதானே? அந்த நாட்களில் என்ன படம் இருந்தது? யானைப்பட, குதிரைப்பட, காலால் பட நடந்து போவாங்க. இவங்களுக்கு என்ன தேவை? அந்த காலத்தில் இந்த மாதிரி செட்டு மனது சோங்கினியா போனாங்க. ஒன்றும் கிடையாது. ஈட்டி கட்சி இருக்கும். ஈட்டி எறியறதுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். இங்கே தண்ணி இல்லை, சாக போகிறாங்க. இப்போ பாருங்க, முப்படை வந்து நிற்குது. யானைப்பட, குதிரைப்பட, காலால் பட. முப்படைக்கு என்ன தேவை? தண்ணி தேவை. ஆனால் தண்ணி இங்கே இல்லை. இப்போ தண்ணி வந்ததுன்னா குடித்ததுனால என்னதாச்சுது? சாக இருந்த மிருக ஜீவன்கள் பிழைத்தது, இராணுவ வீரர்கள் பிழைத்தார்கள், பலனடைந்தார்கள், யுத்தம் பண்ணினார்கள், யுத்தத்தில் வெற்றியை பெற்றார்கள். யுத்தத்தில் என்ன பண்ணார்கள்? வெற்றியை பெற்றார்கள் பார்க்கிறோம். புரியுதுங்களா? இதை கர்த்தர் சொல்லும் போது யோசபாத் நிமித்தம் கர்த்தர் செஞ்சதாக அந்த இடத்துல அவர் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். அப்போ இதில் என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எவ்வளவு காலங்கள் இருந்தாலும், எவ்வளவு வறண்ட இடமா இருந்தாலும் 7 நாள் அவங்க தண்ணீர் இல்லாமல் வந்திருக்காங்க.
7வது நாள் தான் தண்ணீர் என்ன, இதுக்கு மேல பிரயாணப்பட்டா நமக்கு என்ன வந்துடும், மோசம் வந்துடும். அதனால பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த நடவடிக்கை எடுக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் என்ன செய்றார், ஏதோம் வழியா அந்த தண்ணீரை வர வச்சு பள்ளத்தாக்கு தண்ணீர் நிரம்பியதுன்னு பார்க்கிறோம். ஆமென். ஆடு மாடு குடிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் நின்றதுன்னு பார்க்கிறோம் கர்த்தர். அப்போ தண்ணீர் இல்லாத இடத்துல கர்த்தர் தண்ணீரை வர பண்ணினார். ஆமென். தண்ணீர் என்ன செய்தார், வர பண்ணார். அதான் வேத வாக்கு என்னன்னா, வறண்ட இடம் நீர் பாய்கிற இடமாய் மாறும். புரியுதுங்களா? அப்ப தாவீது செபிக்கிறாரு, என் வாழ்க்கை நீர் இல்லாத நிலம் போல இருக்குது, தண்ணீர் இல்லாத நிலம் போல இருக்கிறது. தகப்பனே, இந்த தண்ணீர் இல்லாத நிலத்தை ஆண்டவரே நீரால் நிரப்பும் என்றவர் செபிக்கிறான்னு பார்க்கிறோம். இப்படி தான் தண்ணீர் இல்லாத இடத்த கர்த்தர் யோசபாத் ராஜா சிம்சோனுக்கு ஆண்டவர் நிரப்பி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோமே. லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம், தாகம் தீர்க்கும் ஜீவ நதி. ஆமென். தாகம் தீர்க்கும் ஜீவ நதி. போன வாரத்தினுடைய தொடர்ச்சி தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். சங்கீதம் 36:8 நீங்க வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 36. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். தாகம்னா ஒரு தண்ணீர் எடுத்துக்காங்க. நமக்கு இன்னைக்கு ஒரு தாகம் இருக்கு, ஏதோ ஒரு தேவை, அந்த தேவை சந்திக்கப்படுறது ஒரு தாகம் தானே. அப்போ நம்முடைய தேவை இன்னைக்கு குறைவு குறைவு குறைவு. ஒரு நிறைவு வந்தா குறைவானது இருந்த இடம் தெரியாம போயிடும், நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போயிடும். அப்போ காற்றையும் காண மாட்டேன், தண்ணீரையும் மழையும் காண மாட்டேன், தண்ணீர் நிற்கும். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுது, உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தீர். தாகத்தை தீர்த்தீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பார்க்கிறோம். 36:8 சொல்றான், பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்த்தீர். 36:9 சொல்லுது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. அப்ப இந்த ஜீவ ஊற்று பாய்ந்து அவர்கள் தாகத்தை என்ன செய்யுது, தீர்க்கிறதுன்னு. ஊற்றுனா என்ன அர்த்தம்? ஊற்றுனா என்னது? ஊற்றுனா தண்ணீர். ஊற்றுனா என்னது? ஊற்றுனா என்னது? ஊற்று தண்ணீர். ஊற்றை என்ன சொல்லுவோம்? தண்ணீர். ஆமென். சோத்திரம். அப்போ அது உம்மிடத்திலிருந்து என்ன செய்து புறப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 37, 38, 37வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கி சொல்லுகிறபடி போதும். இப்ப இந்த வார்த்தை அவர் எப்ப சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்ப்பீர்கள் என்றால், இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா அவுட்லைன் தெரியணும், சரித்திர புக்குகள் நமக்கு தெரியணும். இந்த பஸ்கா பண்டிகையின் கடைசி நாள் பிரதான நாள். 7 நாள் பஸ்கா பண்டிகைக்கு அவங்களுக்கு விசேஷித்த நாள். ஆனா கடைசி நாள் பிரதான நாளில் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, அவருக்கு என்னாச்சு? சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். யார்கிட்ட சொல்றாரு? சொல்லுங்க. பண்டிகைக்கு வந்தவங்க. பண்டிகைகிட்ட வந்தவங்க சனங்கிட்ட சொல்றார். சனங்கிட்ட சொல்றார். அதாவது நல்லா கவனிங்க, எருசலேம் தேவாலயத்துக்கு தேவையான தண்ணீரை
சீலோவாம் குளத்திலிருந்து எடுத்துக்கொண்டு எங்க போவாங்க? எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போவாங்க. இது தினமும் ஆசாரியர்களும் யூத மக்களும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவார்கள் என்றால், சீலோவாம் குளத்துக்கு வந்து தண்ணீர் எடுத்து எருசலேம் தேவாலயத்துக்கு அந்த வேலைக்கு வேண்டிய தண்ணீரை அங்கேருந்து எடுத்துட்டு வருவாங்க. இயேசுநாதர் இப்படி அவங்க தண்ணீர் எடுத்து, ஆசாரியர்களும் யூத மக்களும் தண்ணீர் எடுத்துட்டு வர்ற வழியில தான் என்ன செய்றாரு, இப்படியே அவர்கள் பண்டிகையின் கடைசி நாள் 7ஆம் நாளில் அவர்கள் தண்ணீர் கொண்டு வரும் வழியில் நின்று இயேசு, நானே ஜீவ தண்ணீர், உரத்த குரலில் சத்தமா கூறினார். எங்க போய் சொல்றாரு? ஆசாரியர்களும் யூத மக்களும் அங்க தண்ணி எடுத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு அவங்கள வழிமறிச்சு என்ன செய்றாரு, சொல்லும்போது அந்த வார்த்தை சொல்றார். அவங்கள சொல்லு இந்த வார்த்தை சொல்றார். தாகமா இருந்தா நீ வா, என்ன செய்வா, வா அப்படின்னு அழைக்கிறார். இதெல்லாம் விட்டுருங்க, இங்க வா அப்படி சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும்? ஓடும். தாகம் என்ன செய்யாது? வராது. தாகம் என்ன செய்யாது? வராது என்று இயேசு கிறிஸ்து அதுல சொல்றான்னு பாய்க்க. அப்போ அவ்வளவு பேர் ஆசாரியர்கள் யூத மக்கள் எல்லாம் நிற்கும் போது அவங்களுக்கு எதிர்கொண்டு போய் வழியில நின்று, நானே ஜீவ தண்ணீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அப்போ அவங்களுக்கு ஒரு விழிப்பு வந்திருக்கும், என்னடா நம்ம இந்த தண்ணி எடுத்து இவன் இப்படி சொல்றான் அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும். இல்லைன்னா சுவிசேஷம் அந்த இடத்துல சொல்லியிருப்பான்னு பாய்க்கிறோம். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாகம் இல்லாத இடம் 3 இடம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, ஏதேன் தோட்டத்தில் தாகம் இல்லை. 2வது, 1000 வருட அரசாட்சியிலும் தாகம் இல்லை. 3வது, நித்தியத்தில் என்ன கிடையாது? தாகம் கிடையாது. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கையில் வைத்துங்க பார்க்கலாம். எங்கே இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? தாகம் இல்லாத இடத்துல இருக்கோமா? தாகம் உள்ள இடத்துல தான் இருக்கும். இப்போ 1000 வருட அரசாட்சி வந்துட்டா வரல. நித்தியத்துக்கு போயிட்டோமா? இல்லை. அப்போ பாருங்க, இந்த 3 இடத்துல இருந்து தாகம் கிடையாது. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா தாகம் நிறைந்த இடத்துல தான் இருக்கிறோம். நான் ஆபிரகாமுக்கு ஆதாம் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைப்பிக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பயன்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. நீங்க அப்படியே இருக்கட்டும். அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. 1வது அதிகாரத்தில் கர்த்தர் உருவாக்கினார், படைத்தார், செயல்பாட்டில் வரல என்பது தான் 2வது அதிகாரத்தில் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் உறுதிப்படுத்துது. என்ன வரல? ஒரு காரை தயார் பண்ணிட்டாரு, அது ஷோரூமுக்கு வந்து எங்க வரணும்? பயன்பாட்டுக்கு வரல. இப்ப ரெடியா இருக்கு எல்லாம். இப்போ 1வது அதிகாரத்தில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகாதனால தான் 2வது அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? மழை பெய்யல, புல் பூண்டு என்ன செய்யல, முளைக்கல, மரம் செடி கனி கொடுக்கல, மனுஷனும் இருந்ததில்லை. இல்ல, மனுஷன் இருந்ததில்லைன்னா ஆண்டவர் 1:26 என்ன சொல்றாருன்னா, தமது சாயலாக உண்டாக்குவோமாக, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? ஆனா அது எப்படி சிருஷ்டித்தார்ங்கிறது 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வாங்க, நீங்க 2:6 திரும்ப வாசிங்க, அதுக்கப்புறம் கீழே போலாம். அப்பொழுது மூடுபனி. அப்போ பாருங்க, ஏதேம் தோட்டத்துல என்னது இருக்குன்னா மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமி என்ன செஞ்சது? நனைத்தது. அப்ப கிளைமேட் எப்படி இருக்கும்? குளிரா இருக்கும்.
சரியா? இப்போ 3:8 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். 3:8 அதா 3:8 பகலின் குளிர்ச்சியான வேலை. போதும். பகலின் நம்ம பகல்ல எப்படி இருக்கு? இங்க பகல்ல என்ன இருந்துதான்? அப்ப குளிர்ச்சி இருந்துன்னா என்ன இல்லை? வெப்பம் இல்லை, உஷ்ணம் இல்லை. சூரிய கதிர் அங்க என்ன செய்யல? விழல. அதனால தானே அங்க குளிர்ச்சி இருந்தது. புரியுதுங்களா? குளிர்ச்சி இருந்ததுன்னு பார்க்கிறோம். இது கர்த்தர் சந்தித்ததை. இது 3வது அதிகாரம். பாவம் செஞ்சிட்டாங்க. ஆனால் பாவம் செஞ்ச பிறகு கர்த்தர் அவனை சந்திக்க வரும் பொழுது அவன் தோட்டத்துக்குள்ள தான் இருக்கான். தோட்டத்துக்குள்ள குளிர்ச்சி இருக்கு. தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குது? பனி மூடி அவனை எப்படி வச்சிருக்கிறது? நல்ல கிளைமேட்டை நல்ல அழகாக வச்சிருக்கிறது. இப்போ கேட்கான். அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு? ஏன்ப்பா அதை செய்தான்னு தான் அதை கேட்காருன்னு பார்க்கிறோம். அப்போ இந்த ஆதியாகமம் 2:7 தான் மனுஷனை மண்ணினால் என்ன செய்றாரு? உண்டாக்குறார். அப்புறம் ஒரு ஏதேன் தோட்டம், அது உண்டாக்கின தோட்டத்தில் கொண்டு மனுஷனை வைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 8 முதல் 10 வரை படிச்சு பார்த்துன்னா, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தின் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைப்பிக்க பண்ணினார். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி, இப்போ தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. சரி, இப்ப பாருங்க, தோட்டத்துக்கு அப்போ ஆதாமுக்கு தண்ணீர் குடிக்கும்படினே எழுதப்பட்டிருக்கிறது. தோட்டத்துக்கு தண்ணீர். இப்ப தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படினா தோட்டத்தில் என்ன இருக்கும்? மரம் செடி அப்படிதானே? அதுக்கு தான் இருக்கும். அப்ப அதுக்கு தான் அந்த தண்ணீர் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பாய பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். பாய பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு பார்க்கிறோம். இப்ப நீங்க பாருங்க, ஆதியாகமம் 1:29 வாசிங்க. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகி சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது. இப்போ ஆகாரமா இருக்க கடவுள் தான் வச்சிருக்காரு. ஆகாரம் ரெடி ஆகல, புரியுதுங்களா? ஆனா நீங்க 2:15-16 படிங்க, சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் நீ தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனி என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. புசித்தான் இணைஞ்சிருவா சாவா என்று ஆண்டவர் சொன்னான்னு பாய்க்கிறோம். இவன் புசிச்சான புசிக்கலையா? புசிப்பான். ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை? இதெல்லாம் செய்யாத, பொய் பேசாதன்னா நம்ம என்ன செய்வோம்? பொய் சொல்லுவோம். களவு செய்யாதன்னா, இப்போ இவன் ஆண்டவர் என்ன சொன்னாது? சாப்பிடாதன்னா சாப்பிட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. கட்டளையின்படி நம்ம நடக்கணும். இவன் என்ன செஞ்சுனா புசிச்சதுனால என்ன வந்தது? பாவம் வந்தது. தோட்டத்துக்குள்ள தான் இருந்தான்னு பார்க்கிறோம். அதுதான் நான் 3:8 பாவம் செஞ்ச பிற்பாடு கர்த்தர் அவங்கள்ட்ட பேசுற சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா 3:10 வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனி அவன் என்ன செஞ்சிட்டான்? புசிச்சிட்டான்னு பாய்க்கிறோம். நீங்க 17 வசனமும் 17, 18, 19 வாசிங்க. பின்பு
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடைய அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்காய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இப்ப பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் விதைக்கல, அறுக்கல, முளைக்கல, ஒண்ணுமே பண்ணல, வேர்வை சிந்தலை. அப்ப வேர்வை வரல. எப்படி இருக்கு கிளைமேட்? எப்படி இருக்கு? குளிர்ச்சி, பனி மூடி கிளைமேட் நல்லா வச்சிருக்கு. தோட்டத்துக்கு மரத்துக்கு தண்ணீர் பாயுது. அந்த மரம் தண்ணீரை குடிச்சு நல்ல பழத்தை கொடுக்கு. நீர் சத்து நிறைய இருக்கு. அந்த பழத்தை சாப்பிட்றான். இவன் சரீரத்தில் தண்ணீர் குறைய சான்ஸே இல்லை. அப்படின்னா ஆதாமுக்கு தாகம் இல்லை. அப்பனா தண்ணீர் குடிச்சிருப்பானா? என்ன சொல்லுங்கம்மா? குடிச்சிருக்க மாட்டான். நம்ம எப்போ தண்ணீர் குடிப்போம்? தாகம் வந்தா தண்ணீர் இருப்போம். இவனுக்கு தாகம் வந்திருக்குமா? இவன் சாப்பிட்டதெல்லாம் பல வகைகள். ஒருவேளை குடிச்சான் குடிக்கல அப்படின்னு நமக்கு வர வேண்டாம். நம்ம இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா அவன் தண்ணீர் குடிக்க சான்ஸே இல்லை. தாகம் வரைய சான்ஸ் இல்லை. சூரிய ஒளி இல்லை. கிளைமேட் நல்லா இருக்கு. பகல்னு சொல்லப்பட்டிருக்கு. 12 மணி நேரம். 12 மணிக்கு என்ன இருக்குது? குளிர்ச்சி. அப்போ காலையில் எப்படி இருக்கும்? சாயங்காலம் எப்படி இருக்கும்? நைட்டு எப்படி இருந்திருக்கும்? அப்போ எப்படி அவனுக்கு தாகம் வரும்? தாகமே வராது. இப்போ எப்போ அவனுக்கு தாகம் வரும்னு சொல்றாருன்னா, அந்த தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிடாரு? இப்போ நீ விதை, நீ அறுவடை பண்ணு, நெத்தி வேர்வை நீ என்ன செய்ய சிந்து. உன் மேல சூரிய ஒளி என்ன செய்யும்? வெப்பம், உஷ்ணம் உன் மேல என்ன செய்யும்? விழும். அப்போது உனக்கு என்ன வரும்? தாகம் வரும். அப்போ இவன் தோட்டத்துக்குள்ள இருக்கும்போது என்ன செஞ்சிருக்க மாட்டான்? தண்ணி குடிச்சிருக்க மாட்டான். தாகமில்லாத இடம். ஆனா எங்க தண்ணி குடிச்சிருப்பானா? பாவம் செஞ்ச பிற்பாடு தான் என்ன செஞ்சது? தாகம் வந்தது, தண்ணீர் குடிச்சிருப்பான். அப்போ இந்த தாகம் பாவத்தால் வந்தது. முந்தின ஆதாமால் வந்தது. முந்தின ஆதாம் பாவம் செஞ்சு என்ன வெளியே வந்துட்டான். தாகம் தண்ணீர் குடித்தான். பிந்தின ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் யோவான் 7:37 சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தா என்கிட்ட வா, உனக்கு ஒரு நாள் என்ன செய்யாது தாகமே. அப்படித்தானே அவர் பேசுறாரு. நித்தியத்தில் நமக்கு தாகம் இருக்குமா? தாகம் இருக்காது. 1000 அரசாட்சியில் தாகம் இருக்குமா? தாகம் இருக்காது. 1000 அரசாட்சி அப்படியே நித்தியத்துக்கு போறாங்கன்னு பார்க்கிறோம். அப்போ நித்தியத்தில் தாகம் இல்லை, அங்கே பசி இல்லை, தாகம் இல்லை. ஏசாயா 49:10 வாசிங்க. அவர்கள் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர்கள் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றங்களுக்கு கொண்டு போய் விடுவார்கள். எங்க கொண்டு போய் விடுவார்? கொண்டு போய் விடுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முந்தின ஆதாம் மூலம், அப்ப ஆதாம் உருவாக்கி அவன் பாவம் செய்யும் வரை அவனுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அவனுக்கு தாகமே இல்லை. புரியுதுங்களா? அவன் மழை பெய்யல, பனி தான் என்ன செய்யுது? மூடியதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் என்னைக்கு அவர் பாவம் செஞ்சு வெளியே வந்தாரோ, சூரிய உஷ்ணம், வெப்பம், வனாந்திரம், எங்கே இருக்காரு? ஏதேன் தோட்டத்திலிருந்து வனாந்திரத்துக்கு வர்றார். வனாந்திரமான இடத்துக்கு வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தாகம் வந்துட்டு. ஆமே. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
இவங்க தேவைக்கு போய் எங்கே போய் எடுக்காங்க தண்ணி? சீலோம் குளத்தில் போய் எடுக்காங்க. நீங்கள் இப்படி தண்ணி எடுத்து கஷ்டப்படாதீங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு தாகம் வராத ஜீவ தண்ணீரை உங்களுக்கு தாரேன், என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அப்போ முந்தின ஆதாம் மூலம் தாகம் வந்தது, பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்து மூலம் நம்முடைய தாகம் என்ன இருக்கிறது? நீக்கப்பட்டு. அந்த சத்தியத்தை அப்படி புரிந்து கொள்ளுங்கள். என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். என்ன தண்ணீரை கொடுத்திருப்பார்? ஜீவ தண்ணீர். இதத்தான் அந்த பஸ்கா பண்டிகையில 7 நாளும் அங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு. இந்த சமரியா பெண் தண்ணி எடுக்க வந்திருக்கிறா, அங்கேயும் கர்த்தர் அந்த இடத்த சொல்லுகிறான்னு பாய்க்கிறோம். என்ன செய்றார்? சொல்லுகிறான்னு பாய்க்கிறோம். இப்போ இந்த ஸ்திரீ கேட்டாலா கேட்கலையா? எங்க கேட்டா? 15வது வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். 14வது வசனம் வாசிங்க. அவள், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஒரு காலம் என்ன செய்யாது? தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும். ஜீவ நதி ஓடும், நதி ஓடும், ஜீவ நதி ஓடும். இப்ப நதி ஓரம் உள்ள மரத்துக்கு எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். அப்ப நதி ஓடு ஓரத்தில் மரம் இருந்தால் அது எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். அப்போ அவ கேட்டா. அப்ப சமரியா பெண்ணுக்கு கர்த்தர் சுவிசேஷம் சொல்லி என்ன செய்தார்? அந்த ரட்சிப்பை என்ன செஞ்சாரு? அவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ பாவம் தாகத்தை கொண்டு வந்தது. அப்போ மறுபடியும் இது உங்களுக்கு தாகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப தாகம் இல்லாத இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னா இயேசு என்கிற இயேசு தாராரே ஒரு ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் ஊற்று நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் ஊற்று தண்ணீரை நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறவனுக்கு ரட்சிப்பின் ஊற்று தண்ணீர் உள்ளத்திலிருந்து பாயும். உள்ளத்திலிருந்து என்ன செய்யும்? பாயும் என்று அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். அப்போ பாருங்க, இந்த இடத்துல அந்த அவர்கிட்ட பேசுகிற காரியம் என்னன்னா, அவர் ரட்சிப்பை குறித்து அவர் பேசுகிறான்னு பாய்க்கும். என்ன எதை குறித்து பேசுகிறாரு? ரட்சிப்பை குறித்து பேசுகிறான்னு பாய்க்கிறோம். கர்த்தர் ரட்சிப்பை குறித்து பேசுகிறான்னு பாய்க்கிறோம். அதை கேட்டால் நான் தாரேன் அப்படின்னு சொல்லி அந்த சமரியா பெண்ணிட்ட கேட்க, சமரியா பெண்ணு கேட்டால் ஆண்டவரும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நீங்கள் இதில் பாருங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தண்ணீர் ஆண்டவர் சொல்லும் பொழுது அது இலவசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இந்த ரட்சிப்பாகிய நீர் ஊற்று அது இலவசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். நீங்கள் வெளிப்படுத்தல் 21:6, வெளிப்படுத்தல் 22:17 வாசிங்க. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு, ரட்சிப்புக்கு ஏதுவான தாகமாய் இருக்கிறவன் என்ன செய்யலாம்? இந்த ஜீவ தண்ணீரை இலவசமாய் எடுத்துக்கொள்ளலாம். அதான் 22:17 சொல்றார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஜீவ தண்ணீரை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும்? இலவசமாய். இலவசங்கிறார். இந்த ஜீவ தண்ணீர் எப்படி? இலவசங்கிறார். இதுக்கு பணம் கிடையாது. இதுக்கு என்ன கிடையாது? பணம் கிடையாது. இதுக்கு ஒன்று இருந்தால் போதும், தாகம் இருந்தால் போதும். என்னது?
இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாகம் இருந்தா போதும், அவனுக்கு அது இலவசமாக கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. அதாவது எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு. ஈவு, இது தேவனுடைய ஈவு. புரியுதுங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள். எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள்? எவ்வளவு கொடுத்தீர்கள்? நீங்கள் கொடுக்கவில்லை. ஆனால் உங்க ரட்சிப்புக்கு இயேசு தனது இரத்தத்தை கிரயமாய் செலுத்தினார். அவர் வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்க மீட்கப்படலை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால். அந்த ரத்தத்துக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? அந்த ரத்தம் நம்ம எல்லாத்துக்கும் இலவசம் தான், அப்படிதானே? ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபை இயேசு கிறிஸ்து ரத்தத்தால சபை. ஆமென். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் உருவான சபை. அவர் ரத்தம் சிந்துவதற்கு அவர் கரையும் பேசவில்லை என்று பார்க்கிறோம். ஆமென். இப்ப கரையும் பேசல, நல்லா கவனிங்க, கரையுமே பேசல. நீங்க 1 கொரிந்தியர் 6:19-20 நீங்கள் கரையத்துக்கு வாங்கப்பட்டீர்கள், கொல்லப்பட்டீர்கள். ஆமா. அப்போ கர்த்தர் நம்மளை கரையும் கொடுத்து வாங்கியிருக்காரு. அந்த நம்ம கரையும் கொடுக்கல, இயேசு இலவசமாய். ஆமென். நம்முடைய பாவத்துக்கு, சாபத்துக்கு, அநியாயத்துக்கு இயேசு கிறிஸ்து கிரயமாய் இயேசு இரத்தத்தை அவர் பலியாக்கிட்டார், அதை கிரயம் செலுத்திட்டார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்மளாம் ரட்சிக்கப்படணும், மற்றவங்கள விட்டுருங்க, பரலோகம் வேணும், போகணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, ஆமாம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நீங்கள் கழுவப்படணும்னா பாவ மன்னிப்பு சீட்டுன்னு வச்சாங்க, அதெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. என்ன செய்யும்? திரும்ப திரும்ப வராது. இப்படி வச்சா பாவ மன்னிப்புக்காக இத்தனை லட்சம் கொடுக்கணும், இத்தனை கோடி கொடுக்கணும்னா எத்தனை பேர் வருவாங்க? இலவசனாலே ஒன்றையும் காணும். லேலூயா, அப்படிதானே? ₹1,00,000 கொடுக்கணுமா? ரட்சிப்பான், பரலோகமா, என்னெல்லாமும் சொல்லிட்டு இருக்காங்க. வாடா, நம்ம பிரியாணி சாப்பிட்டு இப்போ ஜாலியாக இருப்போம், செத்த பிறகு அப்புறம் பார்க்கலாம்டா, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமென். ஆனால் இவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம்னால் தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பித்து கொள்வோம்? இலவசம்தான் ரட்சிப்பு. என்னது? இலவசம்தான். அதனால தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் ரட்சித்தார். அப்படின்னா ரட்சிக்கப்படுவதற்கு நம்மகிட்ட எந்த தகுதியும் இல்லை. கர்த்தருடைய இரக்கமாகிய கிருபை, தகுதி இல்லாத நம்மை கர்த்தரின் இரக்கமாகிய கிருபை ரட்சிக்க வைத்தது. ரட்சிப்பு நம்மளுடைய திறமையினால் அல்ல, அவர் இரக்கத்தினால. அது ஈவு, ஈவு. ரட்சிக்கப்படுகிறது நமக்கு தகுதி அல்ல, நம்மளை தகுதிப்படுத்தினுடைய இரக்கம். அவருடைய இரக்கம் இல்லை, நிர்மூலம்தான். புரியுதுங்களா? அதனால தான் கிருபையை விட்டுறாதீங்க. கிருபை என்ன செஞ்சிடக்கூடாது? பாவியாக என் மேல் கிருபையாயிரும், முடிவருந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நித்திய ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. அப்போ இந்த நம்ம தகுதி இல்லாத நம்மளை ரட்சித்து கடைசி வரை கொண்டு போவது கர்த்தருடைய கிருபை. அதனால தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால் அல்ல. ஆமென். ஒரு ஐஸ்வர்யன் வந்தான், அவனால் அல்ல. தேவனுடைய இரக்கம் இல்லைன்னா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டான். ஒரு மனுஷன் ரட்சிக்க மாட்டான், ரட்சிக்கப்பட மாட்டான். ரட்சிப்பு விலையேற பெற்றது. இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்து நாமம் விலையேற பெற்றது. விலையேற பெற்ற நாமத்தால், விலையேற பெற்ற ரத்தத்தால், விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். அதனால தான் பவுல் எழுதும்போது எழுதுகிறார், இவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால். இன்னைக்கு நமக்கு என் புருஷன் ரட்சிக்கப்பட்டா என்ன, ரட்சிக்கப்படலான, பிள்ளை ரட்சிக்கப்பட்டான, நான் ரட்சிக்கப்பட்டா என்ன, படல, எனக்கு கவலை. இந்த பூமியில 10,000 வருஷம் வாழ போறேன், எனக்கு கவலை பூரா பூமியில தான். மார்த்தால போல, மரியாள போல இருக்கணும். மரியாள் கவலைப்பட்டாலோ? கவலைப்படல, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். அப்ப இன்னைக்கு என் புருஷன் ரட்சிக்கப்படல, என் சொந்த அண்ணன் தம்பியெல்லாம் ரட்சிக்கப்படல,
இவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து இன்னைக்கு கவலையற்று இருக்கிறோம். தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? நரக தண்டனைக்கு. ஆனா இந்த நரக தண்டனை தப்பிக்கத்தான் இயேசு கிறிஸ்து நாமமோ இயேசு கிறிஸ்து ரத்தமோ உனக்கு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறது. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தா அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா ரட்சிப்பு எப்படி? இலவசம். அதைத்தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சீலோம தண்ணி எடுத்துட்டு போறாம பாருங்க, அவங்கள பத்தி என்ன சொன்னாரு? தாகமா இருந்தா என்கிட்ட வாங்க, ஜீவ தண்ணீரை உங்களுக்கு என்ன செய்யறேன்? தாரேன். உள்ளத்துல இருந்து ஜீவ நீரூற்று என்ன செய்யும்? ஓடும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னு பாய்க்கிறோம். அதுல எத்தனை பேர் அவர்கிட்ட வந்தாங்க வரல அது எழுதப்படலை, அவ்வளவுதான். சோத்திரம். இன்னைக்கு நம்ம சுவிசேஷத்தை என்ன செய்றோம்? சொல்லுகிறோம் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். இது போட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 1-7 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க தாகம் வருகிறேன்னு பார்க்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் கானானுக்கு போகிற வரைக்கும் ஒரு 30-40 லட்சம் மக்கள் இருந்தாங்க. அவங்க கானான்ல போய் விதைச்சு அந்த தானியத்தை புசிக்கிற வரைக்கும் மண்ணா நிற்கவே இல்லை. அம்மே, மண்ணா என்ன செய்யல? நிக்கல. தண்ணீர் இலவசம். அவங்களுக்கு என்னது? 40 வருஷம் தண்ணீர் இலவசம். ஆண்டவர் தண்ணீர் என்ன எதுல இருந்தெல்லாம் தண்ணீர் கொடுத்தாரு? கண்மலையிலிருந்து கொடுத்தாரு. ஆமா, மாத்தினாரு, நீரூற்ற கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அந்த ஜனங்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினாரு? வானத்திலிருந்து மண் தூதரத்துங்கிற மண்ணாவை கொடுத்தாரு. 40 வருஷம் கொடுத்தாரு. 40 வருஷம் கொடுத்தாரு. ஒரு நாள் கூட மண்ணா நிக்கல. ஆமே. பகல்ல நல்ல வெளிச்சம், மேகஸ்தம்பம். பகல்ல மேகஸ்தம்பம் எப்படி வந்துடும்? ஏசியா மாறிடும். என்னதான் மாறிடும்? அப்படி மாறிடும். ஆனா நைட்டான எப்படி மாறிடும்? அக்னியா மாறிடும். வெளிச்சம் வந்துடும். எவ்வளவு கரண்ட் பில் கட்டணும்? கரண்ட் பில் இலவசம், அப்பம் இலவசம், தண்ணீர் இலவசம். ஆமே. எல்லாம் இலவசமா தானே கொடுத்தாரு. லேலூயா. துட்டு வாங்கினாரா? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிங்க. கானான் போய் சேரும் வர அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தர் அவங்களுக்கு இலவசமாக தான் எல்லாத்தையும் கொடுத்தார். பரிசுத்தாவி எல்லாத்தையும் கர்த்தர் அவர் என்ன செஞ்சார்? இலவசமாக தான் கொடுத்தார். கர்த்தர் தருகிற எல்லா ஆசீர்வாதமும், நன்மைகள், மேன்மைகள், உயர்வுகள், சமாதானம், சுகம், ஆரோக்கியம் எல்லாம் நமக்கு இலவசம். அப்படிதானே? இயேசு கிறிஸ்து நோக்கி ஜெபம் பண்றோம். நமக்கு ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அற்புதம் நடந்ததுக்கு நீங்க கர்த்தருக்கு கரையும் செலுத்துறீங்களா? இல்ல, இலவசம் தானே. எல்லாம் நமக்கு ஆண்டவர் இயேசு என்ன செய்றார்? இலவசம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு பிசாசு துரத்த, பேய்களை துரத்த அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு 8ல சொல்றாரு, நீங்க இலவசமா பெற்றீர்கள், நீங்க என்ன செய்யணும்? இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் கொடுங்கள். அப்போ பரிசுத்தாவிங்க பெற்றுக்கொண்டாங்களா? இல்ல. அவங்ககிட்ட வல்லம் இருந்துச்சா? இல்ல. அவங்க பிசாசுகளை துரத்துனாங்களா? சீசர்களை துரத்த கூடாமல் போனது தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நான் எப்போ அப்படின்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 1 முதல் 4 அன்னைக்கு தான் என்ன செய்யறது? பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. வல்லமை வரங்கள் ஊற்றப்படுகிறது. அன்னைக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகம், வல்லமை, வரங்களுக்கு ஆமே 11 சீசர்களும் எவ்வளவு பணம் கொடுத்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? எவ்வளவு கொடுத்தாங்க? ஒன்னும் கொடுக்கல. அப்படிதானே? ஒன்னும் கொடுக்கல. இயேசுனர் முன்னமே என்ன சொல்லியிருந்தாரு? இலவசமா பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்போ பாருங்க, பேதுரு நடந்து போறாரு. என்ன உண்டாகுது? சோகம் உண்டாச்சு. கலெக்ஷன் பண்ணாரா? இயேசு கிறிஸ்து மரித்த மனுஷன் லாசரை எழுப்பின எவ்வளவு பணம் வாங்கினாரு? கண்ணை திறந்தார். எவ்வளவு பணம் வாங்கினார்? முடவனை நடக்க வச்சார். எவ்வளவு பணம் வாங்கினாரு? எவ்வளவு பணம்? தண்ணீரை திராட்சை ரசம் மாத்தினா எவ்வளவு பணம் வாங்கினாரு? அதைத்தான் வச்சு சீசர்கள் என்ன செஞ்சாங்க? மரித்தோரை எழுப்பினாங்க. அம்மே, 1 ரூபா கூட வாங்கல. அம்மே, இலவசமா தான் எல்லாம். சீசருக்கு இலவசமா செஞ்சாங்களா இல்லையா? எங்கேயாவது காணிக்கை வாங்கினான்னு எழுதப்பட்டிருக்கா? இல்ல. அப்போ வல்லம வரங்கள், ரட்சிப்பு இலவசம், வல்லம வரங்கள், அபிஷேகம் என்னதுதான்?
இலவசமா. அப்ப இலவசமா பெற்றதை நம்ம என்ன செய்யணும்? இலவசமா நம்ம கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. கொடுக்கணும், இலவசமா கொடுக்கணும். நீங்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை வாங்க. இதை சொல்லி நான் முடிச்சிருந்தேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 13 17 வரை நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எருசலேம் பஸ்கா பண்டிகைக்கு தேவாலயத்துக்கு வாரார். 13 17 வரை இப்ப படிக்க வேண்டாம். அங்க வாரார், அவரு எருசலேமுக்கு வாராரு. 13ஆம் வசனம் படிங்க. யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள். இல்ல போதுங்க. எங்க இப்ப எதுக்கு போறாரு? பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை எங்க வராரு? ஆமா, எருசலேம்ல ஒரே ஒரு ஆலயம் தான். ஒரு கோத்திரத்துக்கு எருசலேம் ஒரே ஆலயம் தான் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு அவர் வரார். நீங்க பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்துக்கு 22 32 வர அந்த ஆலயத்துல வந்து தான் யோசேப்பும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவ பிரதிஷ்டை பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவ நினைக்கிறாங்க, பிரதிஷ்டை பண்றாங்க. பிள்ளை பிரதிஷ்டை பண்றதெல்லாம் ஒரு 30 நாள் 60 90 நாளுக்குள்ள பண்ணிடணும். இல்லைன்னா பிள்ளை என்ன செய்யும்? நான் பேசுறதுக்கு பதிலாக என் மைக்கை பிடிச்சி அது பேச ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? சோத்திரம். அந்த ஆலயத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவ பிரதிஷ்டை பண்றாங்க. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் நீங்க 2வது அதிகாரத்தில் எடுத்துக்கலாம். 41 இருந்து 49 வரை படிங்க. 41 வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாசிங்களா. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். பாருங்க, வருஷந்தோறும் இயேசு கிறிஸ்து எல்லாரும் எங்க போவாங்க? தேவாலயத்தை. எதுக்கு போறாங்க? பஸ்கா பண்டிகை கொண்டாட போறாங்க. அவர்களுக்கு 12வது வசனம். அவருக்கு 12 வயதான போது, அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைப்படி எருசலேமுக்கு போய், அப்ப அந்த வழக்கமா வச்சிருக்காங்க பாருங்க. பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரன் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறுத்தங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயாரும் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா? இதோ உன் தகப்பனும் நான் உன்னை விசாரத்தோடே தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகள் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். 12 வயசுல எப்படி சொல்றாரு பாருங்க. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார்கள். சரி, இப்ப பாருங்க, முதல்ல அதே ஆலயத்துல, ஒரே ஆலயம்தான், அதே ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துல எத்தனை நாள் தங்கியிருக்காரு? 3 நாள் தங்கியிருந்து போதகர் மத்தியில என்ன செய்றாரு? அவர் பேசுறது ஆச்சரியப்படுறாங்க, வந்து தேடுறாங்க, திரும்ப போயிடுறான்னு பார்க்கிறோம். இப்போ யோவான் 2வது அதிகாரத்துல 13 இருந்து 17 வரை படிங்க பார்க்கலாம். பின்பு யூதருடைய பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும். இல்லைங்க, எங்க வராரு? தேவாலயம். அதே ஆலயத்துக்கு வராரு. எங்க வராரு? அதே ஆலயத்துக்கு வராரு. அப்ப 2 முறை ஆலயத்துக்கு போனாரு எழுதப்பட்டிருக்கு. 3வது முறை அதே ஆலயம் தான். அதே ஆலயம் தான், ஒரே ஒரு ஆலயம் தான் அங்க இருக்குது. இந்த ஆலயத்துக்கு வாராரு, அதே பஸ்கா பண்டிகை தான் வாராரு. வந்து என்ன செய்றாரு பாருங்க.
தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதீர்கள் என்றார். என் பிதாவின் வீட்டை, ஜெப வீட்டை என்ன வீட்டா மாத்திராதீங்க, வியாபார வீடா மாத்திராதீங்க. ஒரே ஒரு வீடு தான் ஜெப வீடு இருந்தது, தேவாலயம் இருந்தது. இப்போ நீங்க இதுல கவனிக்கணும், இதை மொட்டையா வாசிக்க கூடாது, இதனுடைய பின்னணியை பார்க்கணும். இப்ப அந்த ஆலயத்துல என்னெல்லாம் இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஆடு மாடு புறா. என்ன இருக்கு? ஆடு மாடு புறா எங்க இருந்தது? தேவாலயத்தில் இருந்ததா? இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. ஆடு மாடு எல்லாம் ஆடு மாடு வந்து ஒரு சில அவங்க ஆடு மாடு அங்க இருந்ததுன்னா ஏதோ பேருக்கு தான் ஒன்று வைப்பாங்க. இப்போ நீங்க ஒரு ஏசி வாங்க பண்ணா ஒரு 4-5 காட்டுவான். எங்க வச்சிருப்பாங்க? எங்கேயோ பெரிய இருக்கு அங்கன்னு சொல்லுவான், ஷோரூம்ல இருக்குன்னு, ஷோரூம்ல வச்சு காட்டுவான், குடோன்ல இருக்குன்னு சொல்லுவான். இதே போல தேவாலயத்தில் என்ன இருந்தது? எல்லா ஆடு மாடெல்லாம் வரல, வச்சிருந்தாங்க. 2 கேட்டகரியா வச்சிருந்தாங்க. ஒன்று ஆடு மாடு புறா, ரெண்டாவது முதல்ல ஆடு மாடுக்கு வருவோம். இந்த பாருங்க, ஆடு இந்த மாடு தான் பணக்காரன் வாங்குறது. யார் வாங்குறது? பணக்காரன். எதுக்கு? பஸ்கா பண்டிகைக்கு பழி செலுத்துறதுக்கு என்ன செய்வான்? வாங்குவான். மாடு பணக்காரன், அதோட குறைஞ்சவன் ஆடு, அதோட குறைஞ்சது யாரு? புறா. புறா ஏழைகள். இப்ப எல்லாரும் என்ன செய்யணும்? பழி செலுத்தணும். இப்போ நீங்க குறைச்சு பார்த்தாலும் நீங்க இந்த பஸ்கா பண்டிகையில எல்லா குடும்பத்தினரும் என்ன செஞ்சிருக்கணும்? பழி செலுத்தியே இருக்கணும். பழி செலுத்தாம இருந்தா ஆண்டவர் பழி செலுத்திருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப எல்லாரும் வரணும். அப்போ நீங்க பாருங்க, ஒரு கோத்திரத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க? யூதா கோத்திரத்துல ஒரு 1,00,000 பேர் இருப்பாங்களா? ஒரு 1,00,000 வச்சுக்காங்க. வராதவன்னு இருப்பான். இப்பவுமே ஜவமான் இருக்காங்களே, வராதுன்னு இருப்பான். 1,00,000 பேர் வச்சுக்காங்களா? இப்போ இந்த 1,00,000 பேரும் பழி செலுத்துறதுக்கு ஆடு மாடு வாங்க வருவானா வரமாட்டானா? வருவான். இப்போ மாடுல 3-4 திணிசு வச்சிருப்பான், ரேட் வச்சிருப்பானுவ. இது மாடுலே ஒரு 4-5 வகை, ஆடுல 4-5 வகை, புறாவில் 4-5 வகை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. இந்த வேலை செஞ்சது யாரு? தேவாலயத்தில் யாரு? யாரு யாரு சொல்லுங்க, யாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆசாரியர்கள், லேவியர்கள். ஆசாரிகள் லேவியர்கள் என்ன செய்யணும்? ஆமா, பழி செலுத்துற அவங்க தான். அவங்க கிட்ட தான் ஆடு மாடு அவங்க என்ன செய்வாங்க? சீட்டு கொடுத்துருவாங்க. இவருக்கு இந்த கலர்ல இவ்வளவு ரேட்ல இதை போய் எங்க போய் பிடிச்சிட்டு வா, குடோன்ல போய் பிடிச்சிட்டு வா அப்படி சொல்லி ஆட்டு மந்த மாட்டு மந்த எல்லாம் வெளியே இருக்கும். அந்த ஒரு வண்டி வச்சிருப்பாங்களே, அந்த வண்டியில என்ன செய்யும்? சொன்ன போய் என்ன பண்ணிட்டு வருவாங்க? வரிசையா வந்து நிற்கும். பிடிச்சு இவங்க வந்து பழி செலுத்தணும், எல்லாம் பணம் கட்டணும். இப்ப பாருங்க, இதுக்கு கெட்டு யாரு? ஆசாரியன் கெட்டு, பிரதான ஆசாரியன். இந்த பைனான்ஸ் ஃபுல்லா அந்த பணம் எங்க போகும் தெரியுமா? பிரதான ஆசாரியன் போகும். பிரதான ஆசாரியன் வீடு. ஆமா, ஏரோது மன்னனுடைய அரண்மனை போல வச்சிருந்தானுவ. இந்த அவனுக்கு பணம் எங்க இருந்து வந்தது? இந்த பணம் தான். ஆடு மாடு வியாபாரம், நல்ல வியாபாரம் இல்ல? தூங்கிட்டீங்களா? ஆலயத்துல வேலை செஞ்ச ஆசாரியர்கள் தான் ஆடு மாடுகளை என்ன செய்யணும்? சீட்டு கொடுத்து பணத்தை வாங்கிடுவாங்க. அந்த சீட்டு கொடுத்தா அவன் ஆடை கொண்டு வருவான், வெட்டணும், அது பண்ணணும், எடுக்கணும். இல்லைன்னா பழி செலுத்துறான்னு இல்லையே தெரியல, அதையே மாத்தி மாத்தி பண்ணாலும் எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? சோத்திரம். ரெண்டாவது என்னது? ஆடு மாடு புறா.
அப்போ 1,00,000 பேர் வந்திருந்து போனான்னா எவ்வளவு பணம் வந்திருக்கும்? பணம் எவ்வளவு வந்திருக்கும்? ஆமா, சோத்திரம். நிறைய வந்திருக்கும். வராதா? ஒரு சர்ச்சில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பிரியாணி. ஒரு பிரியாணி 1000 ரூபா. என்னமாச்சு? அந்த பிரியாணி பணம் யாருக்கு போகும்? பாஸ்டர்ட்ட போய் தைரியமா சொல்லுங்க. எல்லாம் பேசக்கூடாதா? பேசினா பிரச்சனை வரீங்கல்ல. அங்க நடந்தது தானே சொல்றோம். அப்போ ஆனா அதுக்கு பிரதான ஆசாரியிட்ட பேர எல்லாம் பயனான்னு சொல்லலாம். ஆசாரியர்களுக்கு சம்பளம் தான். புரியுதுங்களா? அப்போ ஆடு, மாடு, புறா சரியான வருமானமா எல்லா பயிலும் வந்து பழி செலுத்துவானு. பஸ்கா பண்டிகையில் பழி செலுத்துவானு. செலுத்தி ஆகணும். ரெண்டாவது இது யார் கண்ட்ரோல்ல தான் இருந்ததுன்னா, பிரதான ஆசாரி கண்ட்ரோல்ல இருந்து காசு கிடைக்காது. என்ன காசு கிடைக்காருன்னா, அதாவது ரோம நாணயம் தான் அன்னைக்கு இருந்துச்சு. இந்த ரோம நாணயத்தை எங்க கொண்டு போக கூடாது? ஆலயத்துக்குள்ள கொண்டு போக கூடாது. அதனால ஆலயத்துக்குன்னு ஒரு காணிக்கை அவனு உண்டு பண்ணி வச்சிருந்தான். அந்த காணிக்கை, அந்த பணத்தை வாங்குறதுக்கு இந்த ரோம பணத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா அவன் காணிக்கை கொடுப்பான். இவன் இப்போ ஒரு 10,000 காணிக்கை உள்ள போயிட்டு திரும்ப யார்கிட்ட தான் வந்துடும்? பணம் பிரதான ஆசாரிட்டு போவோம். காணிக்கை அந்த பணம் எல்லாம் திரும்ப யார்கிட்ட வந்துடும்? ஆசாரியின் கையில வந்துடும். அங்க போவோம், இங்க வந்துடும். அப்போ வசூல் எப்படி இருக்கும்? அப்போ வியாபாரம் எவ்வளவு சூடு பிடிச்சிருக்கோம்? என்னம்மா, நமக்கு இங்க இல்லையே, பரலோகம் போயிட மாட்டோம். ஆமே, தோத்துறோம். அப்போ எவ்வளவு பணம்? இப்போ ஆடு, மாடு, புறாவுல ஒரு அமௌண்ட். அடுத்தது ஆமா, காயின் சேஞ்ச் பண்றதுல ஒரு அமௌண்ட். பணம் எப்படி வந்திருக்கும்? அப்ப அங்க ஆராதனை நடத்துவதை விட, ஜெபம் பண்ணுவதை விட அந்த ஆலயத்தில் எது பிரதானமா நடந்திருக்கும்? வியாபாரம் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பிரதானமா நடந்துட்டு இருக்கும். கர்த்தர் பார்த்தாரடா பாவியா, நான் பிறந்தது பிரதிஷ்டை பண்ணது இந்த ஒரே ஆலயம், இந்த ஆலயம் தான் வந்து ஆகணும், வேற ஆலயமும் கிடையாது. ஆமே, இன்னைக்குன்னா தெருவுக்கு தெரு ஆலயம் இருக்கு. இங்க இல்லைன்னா அங்க போட, எங்க காணிக்க கொடுத்தாலும் ஏசுநாதருக்குன்னு போயிரு. அப்படி இல்ல, அங்க ஒரே ஆலயம் தான். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? வியாபாரம் பலமா இருந்ததுன்னு பார்க்கிறோம். கர்த்தர் பார்த்தார், அட பாவியா, செபிக்கிற இடத்த, ஆராதிக்கிற இடத்த இந்த வேலையா பண்றியாரு. சவுக்கு பாவத்துக்காக சவுக்கடி பட்டவர் என்ன பண்ணாரு? சவுக்க உண்டு பண்ணி என்ன பண்ணாரு? முதல்ல யார் அடிச்சாரு? ஆசாரிங்க, லேவியன், காசு கடனை அடிச்சு என்ன செஞ்சாராம்? துரத்தினார். அவங்கள துரத்தி விட்டாருன்னு இருக்கா? அந்த வசனத்தை வாசிங்க. வசனம் வாசிக்கிற ஆளுக்கெல்லாம் என்னாச்சு? கயிற்றினால் ஒரு சவுக்கு உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகள் தேவல் புறம்பே துரத்தி விட்டு, நம்ம ஆள்லாம் தூங்கிட்டு, இந்த சத்தியெல்லாம் நமக்கு எதுக்கியா? நமக்கு எதுக்கியா? இதெல்லாம் வம்பு பிடிச்சது, வம்பு பிடிச்சல. அதுல இருக்கிறது தான் நான் சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். நான் இது ஏன் பாணி, எனக்கு கர்த்தர் கொடுத்த இது. நான் என்ன மாதிரி நடிக்கணும் அவசியம் கிடையாது. என் மாநில கர்த்தர் என்ன கொடுக்காரோ அதை நான் பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செஞ்சாராம்? அவ்வளவு பேரும் ஆலயத்தில் என்ன பண்ணாராம்? துரத்தி விட்டாராம். பிசாசு யாரை துரத்துவார்? இயேசுநாதர் துரத்தினார். பிசாசு துரத்தினது போல என்ன செஞ்சாராம்? துரத்தி விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளை, நீதிமொழி என்ன சொல்லப்பட்டிருக்கு? 23:23, சத்தியத்தை வாங்கு, விற்காதே. சத்தியத்தை என்ன செய்யணுமா? வாங்கு. அதை என்ன செய்யாதா? விற்காத. 12 சீசர்ல ஒருத்தன், சத்தியங்கிறது இயேசு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? 30 காசுக்காக இயேசு என்ன செஞ்சிட்டான்? வித்தானா இல்லையா? அல்லேலூயா. இயேசுநாதர் எவ்வளவுக்கு வித்தான்? 30 காசுக்கு வித்தான். ஆசாரியர்கள், ஏவியர்கள் ஆடு மாடுகளை வித்தானுவ. நம்ம சீசன் இயேசுநாதரே 30 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டான்.
ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வரங்கள் வல்லமை எல்லாம் இலவசம் தான், அப்படிதானே? இலவசம் தானே. நான் 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 இந்து, நான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வரும் பொழுது பைபிள ஒரு வசனம் தெரியாது, அப்படிதானே? அதுக்கப்புறம் இயேசுநாதர் தான் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துருக்கிறார். எனக்கு பிரசங்கம் பண்ணவோ பைபிள்களுக்கு எதுவுமே எல்லாமே கர்த்தர் கொடுத்ததுன்னு பார்க்கிறோம். அப்போ நான் இலவசமாக பண்ணதை நான் என்ன செய்யணும்? இலவசமாக தான் அதை செய்யணும். புரியுதுங்களா? செய்யணும்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வல்லமை வரங்கள் நல்லா கவனிங்க. வல்லமை. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு 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 அற்புதம், ஒரு தீர்க்க தரிசனம் வர்றது எனக்கு இருக்குது. உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே. அப்ப தீர்க்க தரிசனம் வரத்தை வச்சு ஆடு மாடு மாதிரி என்ன செஞ்ச கூட வியாபாரம் பண்ணிடக்கூடாது. அதை கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பதற்கு பயன்படுத்தணும், கர்த்தருக்காக பயன்படுத்தணும். தானுக்கு ராஜ்யத்தை கட்டி எழுப்ப என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. உமது நாமத்தினால பிசாசை துரத்தினோம். அப்ப பிசாசை துரத்துற வல்லமை இருக்குதுன்னா, தீர்க்க தரிசனம் சொல்ற வல்லமை இருக்குதுன்னா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செஞ்சோம். அப்போ அற்புதங்களை செய்கிற வல்லமை, பிசாசு துரத்துற வல்லமை, தீர்க்க தரிசனம் சொல்ற வல்லமைகளா கர்த்தர் நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறாரு. அப்பனா என்ன செய்யணும்னா, அதை எப்படி கொடுக்கணும்? இலவசமா. எனக்கு நல்ல பாடல் வரத்தை கொடுத்திருக்காரு, அது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். அதை நான் என்ன செய்யணும்? அதை வில்லு பாட்டாக்கி அதை என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த வில்லு பாட்டை இப்படிங்க கேட்க வேண்டும் என்றால் இந்த லிங்க்ல 5000 கட்டுங்க, 10,000 கட்டுங்க, அப்பந்தான் அந்த வில்லு பாட்டு உங்களுக்கு வரும். இயேசுநாதர் சொன்னாரா, உனக்கு இந்த பாடல் அபிஷேகம் தான் தரும்போது எனக்கு இவ்வளவு பணம் தானே கேட்டாரா? செய்யறாங்களா இல்லையா? நீ இலவசமா தானே பெற்றுக்கிட்டா. வில்லு பாட்டு உனக்கு எப்படி வந்துச்சு? ஒரு மாதிரி இருக்கிய இல்ல சொல்றாங்களா, இப்ப லைவ்ல வரணும்னா ஒரு டிக்கெட் சொல்ற, உனக்கு கர்த்தர் சொல்ற உனக்கு இக்கெட்டுங்கிறார். டிக்கெட் கர்த்தர் நமக்கு டிக்கெட் வச்சா எத்தனை பேர் பரலோகம் போவோம்? இயேசுவின் ரத்தத்துக்கு, இயேசுவின் நாமத்துக்கு, அபிஷேகத்துக்கு இத்தனை லட்சம் டிக்கெட்னா எத்தனை பேர் வருவீங்க? தூங்குறவங்களும் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல ஒரு மாதிரி இருக்கீங்க. டிக்கெட்னு சொல்லிட்டியா, உனக்கு இக்கெட்டு தான். ஆமென். அவன் உலகத்தான் வைக்கிறான், எடுக்கிறான், பண்ணிட்டு போறான். ஏசப்பா எனக்கு இலவசமா சுகம் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு நன்றி உள்ள நம்மளை இலவசமா செய்யணுங்க. இதை வச்சு வியாபாரம் பண்ணிடக்கூடாது. தீர்க்க தரிசன வரத்தை வச்சு வியாபாரம் பண்ணிடக்கூடாது. ஆமென். பிசாசு துரத்துற வரத்தை வச்சு வியாபாரம் பண்ணிடக்கூடாது. அற்புதம் செய்யற வரம் என்கிட்ட இருக்கு, அதை வியாபாரம் பண்ணிடக்கூடாது. என் மேல அபிஷேகம் இருக்கு, நான் வரணும்னா எனக்கு 10 லட்சம் ரேட்டு பேசிட்டேன்னா கர்த்தர் சவுக்கால் அடிச்சு உன்னை துரத்துவார். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். துரத்த மாட்டார். இதுக்காடா நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாபார வீடா மாத்திராதீங்க. ஆமென். அல்லேலூயா. இது ஜெப வீடு, ஜெப வீடு. ஒன்லி ஜெப வீட்டை ஆராதனைய செபிக்கவும் ஆராதிக்கவும் தான் பயன்படுத்தணும் தவிர, என்னன்னு சொல்ல போனா திருமணத்தை தவிர வேற ஒரு நிகழ்ச்சியும் சபைக்குள்ள வைக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பா எடுத்துக்கிடாதீங்க. திருமணம் நடத்தணும்னா இவ்வளவு ரேட்டு, ஏசி கால் போனா இவ்வளவு ரேட்டு வைக்கலாமா? ஏதாவது சொல்லுங்கம்மா, வைக்கலாமா? தோத்திரம். நான் தான் கேட்டேன், ஏன் சிலர்கிட்ட கேட்டேன், ஏன் அப்படிங்க, அவங்க பாஸ்டர்னு சொல்லி அப்படியே போயிடுறாங்க. சரி, அது வேண்டாம். ஆனா இதை சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அது வியாபாரமா மாறிடும். ஆமென். சபைக்குள்ள விசுவாசி என்ன செய்யக்கூடாது? சீட்டு போடுறேன், நைட்டி போடுறேன், என்ன போடுறேன்? நைட்டி போடுறேன், பிரிட்டானிய பிஸ்கட் போடுறேன், இந்த வேலையும் சபைக்குள்ள வைக்கக்கூடாது. உன்னை பிரிட்டானிய பிஸ்கட் வைக்க அங்க வச்சிருக்காரு, ஆத்துமாதம் செய்த ஆண்டவர் வச்சிருக்காரு. சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம். சபை செபிக்கவும் ஆராதிக்கவும் தான். சர்ச்சில் குடும்ப காரியத்தெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தரை மட்டும் மேன்மைப்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். இது கர்த்தருக்குரியது. ஆமென். இது வியாபார வீடு அல்ல.
வியாபார வீடு அல்ல. கர்த்தர் பக்தி பரிசுத்தம் நிறைஞ்ச இடம். அவர் பக்தி பரிசுத்தத்துக்கு சவுக்க கையில் எடுத்துருவார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. மத்தேயு 25வது அதிகாரத்துல 1 முதல் 10 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்க பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு தீவெட்டிகளோட வர அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இங்க புத்தி உள்ளவங்க என்னத்தை கொண்டு போனாங்க? தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களை எண்ணெய் கொண்டு போயிட்டாங்க. வெரி குட். என்ன ஒருத்தங்க எண்ணெய் கொண்டு போகல. மணவாளன் வர என்ன செஞ்சுட்டு தாமதிச்சுட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. அப்போ வாராருங்க ஒரு சத்தம் கேட்ட உடனே தங்கள் எண்ணெயை விற்காம சேப்பா வச்சிருந்தாங்க பாருங்க, உடனே பருத்திட்டாங்க இருக்கு. இப்போ யார்கிட்ட எண்ணெய் இல்ல? இந்த வியாபாரம். அது 9-10 வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்கும்படி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். எப்படி யார்கிட்ட போய் சொல்றாங்க? விற்கிறவன்ட்ட போ, வியாபாரம் பண்ணிட்டு போ. ஒரு கூட்டம் வியாபாரம் பண்ற கூட்டம். இந்த வியாபாரம் பண்ற கூட்டம் என்ன செஞ்சது? ரகசிய வருகையில் கைவிடப்படும். ரேட் பேசுறியா? ரகசிய வருகையில் கைவிடப்படுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வரத்தை, கர்த்தருடைய பரிசுத்தாவியானவர் ஒருத்தன் சொன்ன பாருங்க, பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள எவ்வளவு பணம்? புரியுதுங்களா? அதனாலதான் எலிசா கிட்ட ஒரு வரம் இருந்தது. உடனே அவனுக்கு சுகமாச்சு. உடனே அவன் வந்து கேட்கான், நீர் இந்த வைத்தியன் இந்த குஷ்டரோகத்தை சுகமானா நான் இத்தனை லட்சம் கொடுத்துருப்பேன். இப்போ நீ சுகமாக்கிட்டா, உனக்கு எத்தனை லட்சம் வேணும் சொல்லுங்க. அவன் சொல்றான், ஒண்ணும் கிடையாது போடா அப்படின்ட்டான். ஆமே. எலிசா எவ்வளவு வாங்கினாருமா? ஒண்ணுமே போன்னு சொல்லிட்டான். ஆனா இன்னொரு பணாசு பிடிச்ச ஒண்ணு கிடந்தது. என்னச்சு சொல்லி வாங்கி எடுத்த குஷ்டரோயா அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதாவது அதிக ஆக்கினை அடைவோம் என்று போதகராக ஆகாதீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகாதீர்கள் சொல்லப்பட்டிருக்கு பாய்க்கும். அதனால ரேட்டு பேசக்கூடாது ஊழியத்தில். ஆமே. தீர்க்க தரிசன வரம் இருக்கலாம். ஆமே. பிசாசு துரத்தக்கூடிய வரம் இருக்கலாம். இல்லைன்னா அற்புதம் செய்யக்கூடிய வரம் இருக்கலாம். அந்த வரத்தை ரேட்டு பேசிராதா. ரேட்டு பேச பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள ஒரு மந்திரவாதி, அவன் பேர் அப்போஸ்தலர் 8வது 18-20 சொல்லப்பட்டிருக்கிற ரேட்டு பேசினா நாசமா போகலன்னு சொன்னான்னு பார்க்கிறோம். ஆமே. ரேட்டு பேசக்கூடாது. அல்லேலூயா. நான் வரணும்னா இவ்வளோ ஆத்துமா இருக்கணும், நான் வரணும்னா இவ்வளோ காணிக்க கொடுக்கணும், நான் வரணும்னா எனக்கு மட்டன் சிக்கன் வறுவலாம் இவ்வளோ இருக்கணும். ஒன்றை போட்டு பொரிக்காஞ்சிட்டில் வறுத்து எடுத்துருவார் சவுக்கினால. ஆமே. அல்லேலூயா. ஒன்னே ஒன்று வச்சுக்காங்க, ஊழியத்தை வியாபாரமா நடத்துகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ரகசிய வருகை நீங்கள் கைவிடப்படுவீர்கள். அவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? திரும்ப வந்தாங்க, அக்கிரமக்காரர்களை உங்களே அறியேன், நீங்கள் எவ்விடத்தாரோ. இவங்க இயேசுவின் நாமத்துல தான் தீர்க்க தரிசனம், இயேசுவின் நாமத்துல தான் பிசாசை துரத்தணும். உமது நாமத்தினால கர்த்தர் உங்களை அறியேன். கையில் ஒருத்தர் அல்லேலே சொல்லுப்பாங்க, சத்தமே வர மாட்டேங்குது. என்ன சொன்னாரு? நீங்கள் எவ்விடத்தாரோ. ஆனா இவங்க எவ்விடத்தாரோ நீ யாரோ ஒண்ணு அறியங்காரு. ஆனா இவங்க என்ன சொல்ற? உமது நாமத்தினாலே நான் வியாபாரம் செய்தேன். உமது நாமத்தினாலே 2 தாலந்து 5 தாலந்து 1 தாலந்து வியாபாரம் செய்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அது தாளந்து வேற, இது கர்த்தர் கொடுக்கிற ஈவு. ஆமே. ரட்சிப்பு விலையேற பெற்றது, இலவசம். இப்போ இலவசமா பெற்றதை நம்ம என்ன செய்யணும்? இலவசமா கொடுக்கணும். அதுதான் சொல்றார், ஒருவன் தாகமா இருந்தால் அவனுக்கு இலவசமா ஜீவ தண்ணீர் கொடுக்கப்படும். அப்படிதான் பைபிள் சொல்கிறது. அப்படிதான் என்ன சொல்கிறது? பைபிள் சொல்கிறதுன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. ரேட்டு பேசிட்டாங்கன்னா அவங்க நல்ல ஊழியக்காரங்க எல்லாமே. அல்லேலூயா.
லேலுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப நாட்கள்லாம் காணிக்க கையிலேயே வாங்க மாட்டாங்க. இப்போ அதுக்கெல்லாம் நான் வரலை. ஆனால் என்ன செய்யணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருடைய வருகை, ரகசிய வருகை மிகவும் சீக்கிரம். ஆமென். ஆண்டவருடைய வீடு எப்படி இருக்கணும்? பரிசுத்தம், உண்மையா இருக்கணும். வியாபாரத்துக்காக ஊழியத்தை பயன்படுத்தினால் ரகசிய வருகையில் நாம் கைவிடப்படுவோம். நம்ம எல்லாம் அப்படி எழும்பி நின்று கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. தாகம் தீர்க்கும் ஜீவ நதி. ஆண்டவரே, இப்போ கர்த்தர்ட்ட வாங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அப்பா பிதாவே, நீர் தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாய் வாங்கப்பா. கேளுங்க அப்பா. இப்பொழுது நமக்கு அந்த ஜீவ நதியை கர்த்தர் தர போறார். ஆமென். நீர் பாய்கிற உன் வாழ்க்கை தண்ணீர் எந்த இடத்துல தண்ணீர் இல்லாமல் இருக்குதோ உன் குடும்பத்தில், ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளில் எந்த இடத்துல தண்ணீர்ல நமக்கு கர்த்தர் அந்த இடத்துல தண்ணீரை புறப்பட செய்வார். உங்க தாகம் தீர்க்கும். ஆமென். பேரின்ப நதியினால் கர்த்தர் உங்க தாகத்தை ஆமென் நிறைவேற்றுவார். ஆமென். உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். குறைவுகளை காணாது இருப்பீர்கள். நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆமென். நல்லேலோ. எல்லாம் பாருங்க, தாகம் தீர்க்கும் ஜீவ நதி. அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு இலவசம்தான். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்த அத்தனை நன்மைகளும் அத்தனை ஆசீர்வாதம் அவர்களுக்கு இலவசமா தான் கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் தருகிற சுகம், சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், மேன்மைகள், உயர்வுகள், நன்மைகள் எல்லாம் இலவசம். இலவசம். ஒருவன் தாகமா இருந்தால் எடுத்துட்டு வர கடவன், அவனுக்கு இலவசமாய் கொடுக்கப்படும். கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். சிம்சோன் தாகத்தால் கேட்டான், பெற்றுக்கொண்டான். சமரிய பெண் கேட்டால் பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். நீங்களும் கேளுங்கள், கர்த்தர் இயேசு இப்பொழுது உங்களுக்கு தருவார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே, நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே, நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க